அபின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 21 வயசு பையன் வந்து ஒழுங்கா ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி டூ வீலரில் போயிட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்து எல்லா ரூல்ஸையும் உடச்சி மேலே இடிச்சதுல ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படுது. இந்த பையன் வந்து கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்படுறான். அவங்க அப்பா அம்மா வந்து வேகமாக ஓடி வராங்க. அந்த இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எக்ஸ்பர்ட்ஸும் டாக்டர்ஸும் இருந்தும் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ உங்கள் பையனை வந்து எங்களால் காப்பாற்ற முடியாது, சிட்டியை தாண்டி இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. பிஸியான சிட்டியில் 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி அவங்க அப்பா அம்மா ஆம்புலன்ஸ்ல பையனை இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இது எல்லாமே வந்து அவங்க உடம்புல இருந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கிறப்போ அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இருந்துகிட்டு, ஐயோ இந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ண பெருசா செலவாகுமே, உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க அம்மா வந்து வேலை பார்க்குறவங்க கிட்ட இந்த மாதிரி பையனோட ஆபரேஷனுக்கு 4 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறப்போ வேலை கொடுக்குறவங்க இருந்துகிட்டு, நான் தரேன் 4 லட்சம் ரூபாய், பையனை காப்பாத்துங்கிறாங்க. உடனே எங்க அம்மா இருந்துகிட்டு, நான் கொடுத்துட்றேன் 4 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இருந்துகிட்டு, லேட்டா சொல்லிட்டீங்களே, இப்போ வந்து பையனுக்கு ப்ரெஷர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குது, அதனால சர்ஜரிலாம் பண்ண முடியாது, வேணா ஒரு விஷயம் பண்ணலாம், உங்கள் பையன் வந்து செத்துருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், பிரெயின் டெட்டாக இருக்கும் ஆல்ரெடி, அதனால மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பையனோட ஆர்கன்ஸை நாங்கள் வேணா வேற யார்கிட்டயாவது வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விவரம் தெரியாத இந்த அம்மா இருந்துக்கிட்டு, சரி ஓகேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரோட காப்பாற்றுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்து நல்லா சுவாசிச்சுட்டு இருக்கிற பையன் வந்து டாக்டர்ஸ்னால யாருக்கும் தெரியாமல் கொல்லப்பட்டானா. அந்த பையனோட ஆர்கன்ஸை வந்து மலேசியாவிலேருந்து வந்தால் அந்த பணக்கார ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பொருத்தப்பட்டிருக்கு. ஒருத்தனை கொன்று இன்னொருத்தனை இந்தியாவில் வாழ வச்சுருக்காங்களா? என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி தான் இன்னைக்கு கேரளா ஃபுல்லாக கேட்கப்பட்டு இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் வந்து பாரத் ரத்னா அவார்டே வாங்கியிருக்காரு. இவ்வளோ பெரிய அவார்டு கொச்சியில், இந்த ஹாஸ்பிட்டல் பேரை சொன்னால் தெரியாத ஆட்களே கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் வந்து 2009 செப்டம்பர் 29 அன்னைக்கு நடந்திருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய புயலை ஏற்படுத்தி இருக்குது. 2009லேருந்து 2023 வரைக்கும் இதை பற்றி யாரும் பெருசாக பேசலைனாலும் இப்போ இதுக்கு பின்னாடி டாக்டர்ஸே சேர்ந்து ஒரு பையனோட உயிரை கொன்று இன்னொரு ஆளை காப்பாற்றிருக்காங்களா? ஒரு நல்லா இருக்கிற பையனை வந்து கொன்று அவனோட ஆர்கன்ஸ் எடுத்து இன்னொருத்தங்களுக்கு பொறுத்து இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியிலேருந்து, அந்த பையன் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக ஓட்டிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் வந்த வண்டி பிளான் பண்ணி இடிச்சதா இல்லை உண்மையிலே விபத்தாங்கிறது வரைக்கும் வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்குது. கேரளாலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் இதை பற்றி பேசுகிறேன்னு. தமிழ்நாட்டிலேருந்தும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தும் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்தும் பார்க்குறவங்களுக்கு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள் நம்மளை வச்சு விளையாடப்பட்டு இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ். ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன், கதி கலங்கி போகும். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ரமணா படத்தில் இறந்தவரை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல காசு பிடுங்கிறதுக்கு, அது இறந்தவரை வச்சு காசு பிடுங்க பார்க்குறது, அதுக்கே நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அது சினிமான்னு தெரிஞ்சால் கூட உண்மையிலேயே உயிரோடு இருக்கிற ஒரு பையனை கொன்று அவனோட ஆர்கன்ஸ் எடுத்து ஒரு பணக்காரனுக்கு வச்சாங்கன்னா என்ன மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற கேள்வி மட்டும் தான் எனக்கு இருக்குது. எனிவே இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29, 2009 அன்னைக்கு மார் பசிலியோஸ் மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் இருக்கிற கொச்சி கிட்ட இருக்குது. இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அபின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 21 வயசு பையன் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கப்ப விபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டிருக்கான். அந்த ஹாஸ்பிட்டலில் தேவையான சர்ஜன்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க. அந்த பையனுக்கு ஹெட்ல பெரிய இன்ஜுரி இருக்குது. அவனை இமீடியட்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்டர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. இருந்தும் இந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை நாங்கள் ட்ரீட் பண்ண முடியாது, சிட்டிக்குள்ளே வந்து இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் லேக்ஷோர் ஹாஸ்பிட்டல், இதுதான் கொச்சியில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான ஹாஸ்பிட்டல், லேக்ஷோர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இங்கே இருக்கிற அப்பா அம்மா உடனே பதறி போய் இந்த பையனை இங்கே இருந்து லேக்ஷோர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அந்த அம்மா தான் வந்து மெயினாக நியூஸ்லலாம் இருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் எப்படியாவது என் பையனை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிற ஒரே விஷயம், பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண இமீடியட்டாக அதுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வேணும்னா அவங்க அம்மா இருந்துக்கிட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன போவேன்னு முதல்ல யோசிக்கிறாங்க. ரொம்ப சோகமாக அவங்களோட ஆஃபீஸில் அவங்களோட டீமில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்போ அவங்களாம் முன் வந்து, இல்லை நாங்கள் 4 லட்சம் ரூபாய் தரோம், பையனை காப்பாற்ற உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இதெல்லாம் விட அதான் பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா இருந்துக்கிட்ட 4 லட்சம் ரூபாய் நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ டாக்டர்ஸ் வந்து மறுபடியும் உள்ளே போய் பேசிட்டு வெளியே வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை அவங்க அப்போ சொன்னோம், இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, இப்போ பையனோட வந்து ப்ரெஷர்லாம் வந்து பாடியில் மாறிடுச்சு, இப்போ ப்ரெஷர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கு, அதனால இப்போ நாங்கள் ஆப்ரேட் பண்ணோன்னா அது ரொம்ப கஷ்டமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை பண்ண அவன் கண்டிப்பாக இறந்துடுவான், அந்த உடல் இருக்கிற பொருட்களும் அதாவது உடலுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸும் வந்து வீணாயிடும். ஆனால் நாங்களுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம், உங்கள் பையன் வந்து பிரெயின் டெட் ஆகியிருக்கான், ஆனால் அவனோட ஆர்கன்ஸ்லாம் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த பையனை வந்து நாங்கள் இன்னொரு உயிர் இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபருக்கு இந்த பையனோட ஆர்கன்ஸ் எடுத்து கொடுத்தோன்னா அவர் நல்லா இருப்பார், உங்கள் பையனோட ஆர்கன்ஸும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும், உங்கள் பையன் மண்ணுக்குள்ளே போனாலும் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு கிட்ட 4-5 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது கூட விடலாம், ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த அம்மாவை மட்டும் தான் விட்டுருக்காங்க. அந்த அம்மா அந்த டென்ஷனுக்கு நடுவில் யோசிச்சு பாருங்க, சராசரி நாள் வாழ்நாள் ஃபுல்லாக கூட இருக்க போகிறான்னு நினைக்கிற ஒரு பையன் 21 வயசுல வந்து திடீர்னு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேட்கறதுக்கே எந்த அம்மானாலையும் தாங்க முடியாது. உங்கள் பையனோட உடலில் இருக்கிற ஆர்கன்ஸை நாங்கள் உயிரை வாழ வைக்க முடியும், அது பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த அம்மா இருந்துக்கிட்டு சரி மண்ணுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பொருள் உடல் அதை வந்து ஆனால் யாருக்கோ பிரயோஜனமாக போகட்டும், பையனோட ஆர்கன்ஸ் இன்னும் உயிர் வாழட்டும்னு நினச்சிட்டு அந்த அம்மா இருந்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கன்சர்ன்லலாம் சைன் போட்டிருக்காங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க அம்மா சைன் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த பையனோட உடல் பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு மலேசியாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபாரினருக்கு பொருத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை சுற்றியும் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலை சுற்றியும் கேரளாவில் நிறைய ரூமர் சுற்றிட்டு இருக்குது. நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸும் அடிக்கடி இது ஒரு வேளை ஏதோ பிளான் பண்ண ஒரு விஷயமா இருக்குமா, இதை வேணும்னே உயிரோடு இருக்கிற ஒரு பையனை கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் இதை பற்றி ஒரு படமே கூட எடுத்திருக்காங்க கேரளாவில். இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இது நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு ஒரு பர்டிகுலர் நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்து அங்க இருக்கிற டாக்டர்ஸ் மறுபடியும் இருந்துகிட்டு இதெல்லாம் சும்மா பொய்யுங்க, இதெல்லாம் இந்த மாதிரி கட்டுக்கதைங்களை மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹாஸ்பிட்டலை பார்த்து பேச தான் செய்வாங்கங்கிற ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து ஆர்கன் ஹார்வெஸ்டிங்கை வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற அண்ட் கண்டுபிடிக்கிற ஒரு பர்டிகுலர் டாக்டர் கண்ணுக்கு போய் விழுகுது. இந்த ஒரு டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்டிகுலர் பர்சன். இவர் வந்து கேரளாவில் நியாயமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே வேணும்னு நினைக்கிற ஒரு பர்டிகுலர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு கூட சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அபினோட மரணத்தில் ஏதோ சந்தேகம் இருக்கு. 10 வருஷம் கழிச்சு தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் நடந்ததே தெரியுது. அவர் வந்து ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஆர்கன் ஹார்வெஸ்டிங்லாம் சினிமாவில் காமிக்கிற மாதிரி இந்த எண்ணெய் எறிந்தால் படத்துலலாம் காமிப்பாங்களே, இது நிறைய நடந்துட்டு இருக்குங்கிறத அவர் தேடி போயிட்டு இருக்கப்போ இந்த ஒரு விஷயம் கேரளாலே நடந்திருக்குன்னு தெரிய வருது. அவர் வந்து அந்த ஆர்டிக்கல்ல ஒரு பர்டிகுலர் டாக்டர் வந்து பேர் சொல்லப்படுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறப்போ அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்டரோட கலீக் இருப்பாங்கல்ல, கூட இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் அந்த பையன் வந்து உண்மையிலே இறந்து போயிருந்தானா, அதாவது பிரெயின் டெட் ஆயிருந்தானா, அதுக்கப்புறம் தான் நீங்க இதெல்லாம் பண்ணீங்களா, அந்த பிரெயின் டெட் ஆயிட்டான் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்படியே ஒருத்தனோட உடல்ல இருந்து பொருட்கள் எல்லாம் எடுத்து இன்னொருத்தங்களுக்குள்ள வச்சிட முடியாது, ஆர்கன்ஸ் வச்சிட முடியாது, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா, நீங்க அதுக்கு கன்சர்ன் ஃபார்ம் சைன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை இந்த ஒரு டாக்டர் கிட்ட கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, அந்த லேடி டாக்டர் சொல்றாங்க, ஏங்க அந்த மீட்டிங்கே நான் அட்டென்ட் பண்ணல, யாரோ ஒருத்தங்க என் சைனை ஃபோர்ஜரியா போட்டிருக்காங்க, அது நான் போட்ட சைனே இல்லைங்கிறாங்க. இவருக்கு ஷாக் ஆகுது, என்னது ஒரு டாக்டரே சைன் போடாம ஒருத்தனை பிரெயின் டெட்னு சொல்லிட்டாங்களா, அப்போ அந்த பையன் உண்மையிலே பிரெயின் டெட் ஆகி தான் இருந்தானா இல்லை வேற ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு இதை பற்றி இன்னமும் டிக் பண்ணுறாரு. சந்தேகம் நாளாக அதிகமானவொன்னே இவர் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் எடுக்கணும், இந்த டெஸ்ட் எடுத்து பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னு சொன்னாதான், அதுவும் 4 டாக்டர் வந்து 24 மணி நேரம் கண்டினியூஸாக 6 மணி நேரம் கேப்பில் வந்து வேற டாக்டர்ஸ் வந்து ஒரு மனிதன் வந்து பிரெயின் டெட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணாதான் ஒருத்தவங்களோட ஆர்கன்ஸை வந்து எடுத்து இன்னொருத்தங்களுக்கு வைக்க முடியும், அதை கவர்மெண்ட் கிட்ட இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் இந்த ப்ராசஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணப்படலை இந்த அபினோட கேஸில். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை போட்டு விட்டுறாங்க. இந்த கேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸ் ஆனதுக்கு காரணம் இதை எடுக்கிற கோர்ட் வந்து எல்லா சான்றிதழ்களையும் பார்க்குறாங்க. டாக்டர்ஸ் அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் அஃப்கோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாரத் ரத்னாலாம் வாங்கின ஒரு டாக்டர் இருக்கிற ஹாஸ்பிட்டல், அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காரு, இது வந்து புறமா பிடிச்சவங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே கெட்ட பேர் உருவாக்குறாங்க, நாங்கள் இப்படிலாம் நினச்சா இத்தனை பேர் சர்வீஸ் பண்ண முடியுமா, இத்தனை 1000 பேர் எங்களை நம்பி டெய்லி வந்துட்டு இருப்பாங்களா, நாங்கள் ரொம்ப நியாயமான ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க. ஆனால் அந்த கோர்ட் வந்து நிறைய சாட்சிகளை பார்க்குறப்போ இல்லை, இந்த கோர்ட் வந்து சந்தேகிக்குது ஒருவேளை அபினோட மரணத்துக்கு பின்னாடி மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் வேணும், ஒரு ப்ரொசீஜரிங் வேணுங்கிறத வந்து அவங்க ஆரம்பிச்சு விடுறாங்க. அதனால தான் இப்போ இவ்வளோ நியூஸும் இருக்குது. இந்த கதையில் பின்னாடி இருக்கிற சொல்லப்படுற விஷயங்கள் இது எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படவில்லை. அதாவது அஃபீஷியலாக போலீஸ் வந்து ஆமாம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலைனாலும் சந்தேகிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரொம்ப கொடூரமான விஷயங்களை வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த பையனோட விபத்து அதுவே உண்மையிலே விபத்து தானா, இல்லை இந்த பையன் வந்து ஒருத்தங்க அடிபட்டா இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறப்போ சின்ன ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்களே ரீடைரக்ட் பண்ணி பெரிய ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விட்டாங்களா, அந்த பையனோட விபத்து உண்மையிலே விபத்தா இல்லை பிளான் பண்ணி அடிச்சதாங்கிற கேள்வியிலிருந்து ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க அம்மா கிட்ட சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து உங்கள் பையனுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு நிறைய செலவாகும், ஆனால் அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்கள் பையன் பிழைப்பானான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக அதை சொல்லியிருக்காங்க, ஒருவேளை அந்த அப்பா அம்மா வந்து உண்மையிலே ஏழை அப்படின்னு தெரிஞ்சு அவங்களால காசு அஃபோர்ட் பண்ண முடியாது
தெரியாது, வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்குறப்போ ஆர்கனை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பேசினாங்களான்னு தெரியல. பட் அவங்க டாக்டர் சைடு முதல்ல இருந்தே வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரிலக்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க. மூணாவது இருக்கிறதுலே கிரேசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க ஜென்ரலாக பிரெயின் டெட் ஆகிட்டாங்க, அவங்களோட ஆர்கன்ஸை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், கன்சர்ன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மேலே நிறைய டெஸ்ட் எடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி டெஸ்ட், அவங்க மேலே வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து எடுக்கப்படும். ஏன்னா ஒரு ஹெல்த்தியான உடல்ல இருந்து தான் எடுத்து இன்னொரு உடலுக்குள்ள வைக்கணும். கரெக்டா? எய்ட்ஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து ஒரு இதை எடுத்து இன்னொருத்தங்க மேலே வச்சாங்கன்னா அது வந்து சரியா வராது. கரெக்டா? அகைன் தட் வில் பி அ ஹியூஜ் ப்ராப்ளம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒழுங்கான ஆர்கன்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்கிறதுக்காக இந்த பையன் மேலே நிறைய டெஸ்ட் வந்து இவங்க அம்மா கிட்ட வந்து அதிகமாக செலவாகும், உங்கள் பையனை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு பேசிட்டு இருக்கிற நேரத்திலே டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்குது. இதுதான் இருக்கிறதுலே கிரேசியான விஷயம். அப்போ டாக்டர்ஸ் வந்து முதல்ல இருந்தே இந்த பையனுக்கு வந்து ஆர்கன்ஸை ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா? ஏன் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க? அந்த பையனோட பிரெயினில் வந்து பிரச்சனை இருந்திருக்குது, அதாவது ப்ளீடிங் நிறைய இருந்திருக்குது, அதை சரி பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு பிரெயினை சுற்றி வந்து ப்ளீடிங் இருந்திருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட ஆர்கன்ஸை மாற்றுறதுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, அவங்க அம்மா கிட்ட வார்த்தை அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க, விச் இஸ் த மோஸ்ட் ஷாக்கிங் திங். ஸோ ஏன் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்கிற கேள்வி வருது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க பிரெயின் டெட் ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து 24 மணி நேரத்துக்கு அவங்க பிரெயின் டெட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வந்து 6 மணி நேரம் கேப்ல, ஸோ 6 4 24 ஹவர்ஸ்க்கு வந்து 4 டாக்டர் வந்து சர்டிஃபை பண்ணும், வேற டாக்டர் இருக்கணும். இந்த ஒரு டாக்டர் கமிட்டியை வந்து அந்த இருக்கிற போர்டு மெம்பர்ஸ் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸே ஃபாலோ பண்ணப்படவில்லை. அண்ட் இதெல்லாத்தையும் விட பயங்கரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட ஆர்கன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு உயிரோட இருக்கிறப்ப தான் ரிமூவ் பண்ண முடியும், தெரிஞ்சுக்கோங்க. இந்த பையனோட ஆர்கன்ஸை ரிமூவ் பண்ணுறப்போ அந்த பையனோட ஹார்ட் வந்து காயப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில நியூஸ் நம்மளால் வாசிக்க முடியுது. இதுதான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உயிரோடு இருக்கிறவனை லிட்டரலாக ஆப்ரேட் பண்ணி கொன்று அங்கே இருக்கிற ஆர்கன்ஸை இன்னொருத்தனுக்கு எடுத்து வச்சாங்களா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இந்தியாவில் இருக்கிற ஒருத்தங்களுக்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதுக்கே பெரிய லைன் இருக்கும். ஆனால் பக்கத்து கண்ட்ரியிலேருந்து வந்த ஒருத்தங்களுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சுங்கிறது ஒரு கேள்வி. இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல, பட் இது நிறைய நியூஸில் வாசித்தேன். அபின் வந்து கொஞ்ச நேரம் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லப்பட்டதுக்கப்புறம் வென்டிலேட்டர் இல்லாமலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டான். அவனால் வந்து தானாகவே ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட முடிஞ்சிருச்சு நார்மலாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் அவனுக்கு இன்னமும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வச்சு அதோட கெப்பாசிட்டியை கம்மியாக்கி அவனோட ப்ரீத்திங்கை கம்மியாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நம்மளால் சில நியூஸ் வாசிக்க முடியுது. இது எல்லாமே வந்து அவங்க மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ், இது எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படவில்லை. ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து இருந்துக்கிட்டு இது எல்லாமே போய் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால எங்கள் மேலே பழி போடுறாங்க. அதான் பழைய கேஸை தோண்டி இப்போ எடுத்துகிட்டு வராங்க, நாங்கள் ரொம்ப பெரிய ஆட்கள், நாங்கள் பாரத் ரத்னாலாம் வாங்கியிருக்கோங்கிற ஒரு ஜோன்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா இப்போ சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அன்றைக்கி என் பையன் செத்துட்டான்னு சொன்னப்போ கூட எனக்கு இவ்வளோ பெரிய கவலை இல்லை, ஆனால் இப்போ என்னெல்லாமோ மீடியாவில் சொல்கிறாங்கல்ல அவனை சாகடிக்கப்பட்டிருக்கலான்னு கேட்குறப்போ தான் அதை விட மிகப்பெரிய சோகமும் துக்கமும் என்னை தாக்கிட்டு இருக்குதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஒரு அம்மா தன் பையன் வந்து பிரெயின் டெட் ஆகிட்டான்னு தெரிஞ்ச உடனே இல்லை ஆர்கன் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்கிற அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க. அதே பையனை உயிரோடு இருக்கிறவனை ஆப்ரேட் பண்ணுறப்போ ஹார்ட்டை காயப்படுத்தி வென்டிலேட்டரோட கெப்பாசிட்டியை கம்மியாக்கி அவனை கொல்லிருக்காங்களாங்கிற கேள்வியும் இதே நாட்டில் தான் எந்திரிக்குதுங்கிறது இருக்கிறதுலே சோகமாக இருக்குது. இந்த கேஸை கோர்ட் இருந்துக்கிட்டு எல்லா முகாந்திரமும் இருக்குது, நிறைய சாட்சிகள் இருக்குது, இந்த கேஸ் எடுத்து நடத்த தான் போகிறோங்கிறத சொன்னதுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய நியூஸ் ஆயுது வெடிச்சிருக்குது. இந்த கேஸ் இன்னும் பல வருஷங்களுக்கு ஓடுங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். ஆனால் ஒரு நாள் நீதி கிடைக்கும், ஜஸ்டிஸ் டிலே ஆகலாம் ஆனால் டிலே ஆகாது. அந்த ஜஸ்டிஸ் அப்போ இந்த டாக்டர்ஸ் அண்ட் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இதில் குற்றவாளியாக நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லாமல் தானே, அவங்க மேலே தப்பே இருக்காது, அவங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye Madan Gowri, and especially friends, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேரளாவில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். love you all, take care, bye, cheers.